பிஜிலி ரமேஷ் அவர்களோட வீட்டில் தங்க நகைகள் ஏராளமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்வியூ மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அதில் கிடைச்ச சான்ஸ் மூலயமா சினிமாவுக்கு போயிட்டு அண்ட் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் பிஜிலி ரமேஷ். தொடர்ந்து படங்கள் நடித்து நல்லபடியாக வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அளவுக்கு அதிகமான கூடி அவரை மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டு சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சோகமான ஒரு மறைவு தான். அண்ட் இதை தொடர்ந்து அவரை பற்றி தொடர்ந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிஜிலி ரமேஷ் அவர்களோட வீட்டில் ஏராளமான தங்க நகைகள் இருக்குது அப்படிங்கிறது தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏராளமான தங்க நகைகள்லாம் கிடையாது. ஓரளவு தங்க நகைகள் அவங்க மனைவிக்காக சேர்த்து வச்சிருந்திருக்காரு. பிஜிலி ரமேஷ் அவர்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்னா அது விஜய் சித்து அவர்களோட பிராங்க் வீடியோ தான். அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் அவர் லைஃப்பில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே சாதாரண ஒரு வேலைக்கு போயிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு போதிய வருமானம் கிடையாது. அவங்க மனைவிக்கு சரியாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் இருந்திருக்காரு. அவர் ஒன்ஸ் அந்த வீடியோ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எதை உருப்படியாக செய்கிறோமோ இல்லையோ தன்னோட மனைவிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இத்தனை வருஷங்களாக அவங்க வெறும் தாலிக்கயிறு தான் போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தாலியை தங்கமாக வாங்கி கொடுத்துருந்துருக்காராமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜுவல்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் இதை மட்டும்தான் அவர் சினிமாவுக்கு போய் நடித்ததில் உருப்படியான ஒரு விஷயமா அவர் பண்ணியிருந்திருக்காரு. ஒருவேளை அவர் இந்த மாதிரி குடிக்காமல் ஒழுங்காக படங்கள் நடிச்சிருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அளவுக்கு அதிகமான ஒரு தங்க நகைகள் வாங்கியிருப்பார். அண்ட் அவங்க மனைவி மற்றும் மகன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நல்லபடியாகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். குடியால் அவரோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகிருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் சோசியல் மீடியாவில் ஏராளமான தங்க நகைகள் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏராளமான தங்க நகைகள்லாம் கிடையாது. அவங்களோட மனைவிக்காக அவர் ஆசையாக ஒரு சில நகைகள் மட்டும் வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஜீவா அவர்கள் புதுசாக நடிச்சுக்கிட்டு இருக்க பிளாக் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகிருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே இது கண்டிப்பாக த்ரில்லர் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு டயர் ஒன்றுக்கு போகக்கூடிய ஆக்டர் அப்படின்னு நினச்சவங்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஜீவா. இவர் ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காரு. அது மெகா ஹிட்டும் ஆகியிருக்கு. கமர்ஷியல் ரீதியாகவும் சரி, அது இல்லாமல் அவார்ட் மாதிரியான படங்களுக்கும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் ஏராளமான வெற்றிகளை கொடுத்த இவர் சமீப காலமாக இவரோட படங்கள் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் அதுலேருந்து எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு புதுசாக கதைகள் கேட்டு பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் மாநகரம், டானாக்காரன் போன்ற படங்கள் எடுத்த பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ்ட்ட இவர் ஒரு கதை கேட்டிருந்திருக்காரு. அண்ட் அவங்க சொன்ன கதை தான் பிளாக். இந்த படம் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களாமா. இந்த படத்திலேயாவது எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜீவாவோட ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவா அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கோ. உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இந்த படத்தை கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.